இன்னைக்கு தம்பி எங்களுக்கு வந்திருப்பது மதுரை மன்னனே வந்துட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டுமே என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணா பேரறிஞர் பெருந்தை அண்ணாருடைய கொள்கையிலிருந்து திமுக மாறுபட்டதன் அடிப்படையில் தான் அதிலிருந்து விலகி அண்ணாவுடைய கொள்கைக்கு குழி தோண்டி புதைத்த கலைஞர் அவர்களே என்னுடைய போக்கு மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அவர் தொடங்கின இயக்கத்தில் ஒரு தலைவனுடைய பெயரையும் தலைவனுடைய படத்தையும் தன்னுடைய கொடிக்கும் வைத்து அந்த பெயரே காலங்காலமாக விளங்க வேண்டும், அந்த இயக்கம் வீர்கொண்டு எல்ல வேண்டும் என்று அண்ணாவுடைய திருப்பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் சூட்டியவர் புரட்சி தலைவர். அதன் கீழே பணியாற்றினோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தம்பி மன்னன் மிக சிறப்பாக பணியாற்றியவர். மதுரையிலே மிகவும் தீவிரமானவர், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அவர் கொள்கை ரீதியாக எனக்கும் இப்போ பொதுவாக என்னன்னா, அவர் கொள்கை ரீதியாக மோதுவார், நானும் கொள்கை ரீதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பாடுபட்டிருக்கோம். இன்னைக்கு தம்பியினுடைய அவருடைய உழைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பணியாற்றிய அந்த இதெல்லாம் இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அற்புதமான உழைப்பு வைத்து தான் அவருக்கு துணை மேயர் பதவியே ஏற்கனவே இந்த டாக்டர் கலைஞர் கொடுத்தார். அதற்கு பிறகு சில பேர் கருத்து மாறுபாடுகள் அவங்களுக்குள், அது உள்கட்சி பிரச்சனை. நான் அதுக்கெல்லாம் போகலப்பா, என்ன சொல்றீங்க? நான் இப்போ அதெல்லாம் இல்லை. அவர் அங்க இருக்கும்போது அவர் அந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தார், என்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருந்தேன். அதான் இது அந்த இதுல நான் இருந்தேன். இன்னைக்கு தம்பி எங்களுக்கு வந்திருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு மன்னனே வந்துட்டார். என்ன சொல்றீங்க? மதுரை மன்னனே வந்துட்டார். நான் ஏற்கனவே சொல்லுவேன், 10 தூயும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வென்றெடுப்போம்னு சொன்னேன். இன்னைக்கு மன்னன் வந்ததுனால உறுதிப்படுத்தியிருக்கிறேன். அதுதான் உறுதி. அது தம்பியே சொல்லிட்டாரு. அவருக்கு பின்னால ஏற்பட்ட படைகள்லாம் இருக்கின்றது எங்களை போன்றவருக்கு தெரியும். மாற்று முகாமில் இருந்தாலும் அவன் பேரறிஞர் அண்ணா சொன்னது மாதிரி மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்லுவார் இல்லையா, அந்த மனம் அவர்கிட்ட இருந்தது. அவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு பொதுச் செயலாளரை பார்த்திருக்கார், துணை பொதுச் செயலாளர் அவர் துணை போய் இன்னைக்கு இவரை இணைத்திருக்கிறார்கள். எனவே நான் கூட வந்திருக்கேன். தம்பி சோலைராஜா வந்திருக்கார். சோலைராஜா எப்படி உழைக்கிறாருன்னு தெரியும். அவர் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துடைய துணைத் தலைவர், எங்க மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய பகுதி செயலாளர், இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட இளைஞரினுடைய செயலாளர், பகுதி கழக செயலாளர், இன்னைக்கு மதுரை மாநகராட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர். 200 கோடி ஊழல் நடந்ததுல நீங்க கேள்விப்பட்டீங்களா, பாத்தீங்களா? 200 கோடியை மாநகராட்சியில் மட்டும் ஊழல் திமுக செய்திருக்கு. இந்த 200 கோடியை வெளியே கொண்டு தம்பி சோலைராஜா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர் தொடர்ந்து போராடி 1 வருடம் 1.5 வருடமாக போராடி தான் அது வெளிவந்தது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அது குறித்து போராட்டம் பண்ண சொன்னார். போராட்டம் பண்ணோம், மனு கொடுத்தோம், எதுவும் நடக்கல. கடைசியில் உயர்நீதிமன்றத்துக்கு போய் தான் மேயரே ரிசைன் பண்ணாங்க. மேயர் ரிசைன் பண்ண வச்சு மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு 2 மாதங்கள் அவர் ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருக்கார். 4 மாதங்கள் ஆகுங்க. எங்க மதுரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை பேச முடியல. மேயர்ல 5 மண்டல தலைவர் ரிசைன் பண்ணிருக்கா ஊழல்னால. 2 நிலைக்குழு தலைவர் அன்னைக்கு ரிசைன் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஊழல் செஞ்சதுனால 40 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 69 மாமன்ற உறுப்பினர் திமுக மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஒருத்தரை கூட மேயரா தேர்ந்தெடுக்க முடியல. 5 மண்டல தலைவர் தேர்ந்தெடுக்க முடியல. 2 நிலைக்குழு தலைவரை கூட இந்த திமுக தலைமை தேர்ந்தெடுக்கல என்பது ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க? அவ்வளவுதானே.